இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இந்த நாளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். அன்பு தெய்வமே, இந்த அதிகாலை வேளையிலே முழந்தாள் படியிட்டு இந்த இறை வார்த்தையை கேட்பதற்கு தங்களையே தயாரித்துக் கொண்டிருக்கின்ற மக்களை ஆசீர்வதியும். இந்த இறை வார்த்தையின் ஆற்றல் இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் இதயத்தின் ஆழத்திலே இறை வார்த்தை தந்து நிறைங்களை புதுப்பிக்கின்றேன். எந்த இடத்தில் இறை வார்த்தை இருக்கின்றதோ அந்த இடத்தில் தூயாவின் ஆற்றல் இருக்கின்றது. எவ்வளவுக்கு எவ்வளவு இறை வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாங்கள் ஆவியில் நிறைகின்றோம் என்பதை இந்த நாளிலே நாங்கள் உணர்ந்து இந்த இறை வார்த்தைக்கு செவி கொடுக்க எங்களை ஆசீர்வதியும். ஆமென். அன்பு மிக்கவர்களை, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை தொடக்க நூல் 28ஆம் அதிகாரம் 15வது இறை வார்த்தை. நான் உன்னோடு இருப்பேன், நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாயிருந்து இந்நாட்டிற்கு உன்னை திருப்பி வரச் செய்வேன். ஏனெனில் நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்று. கடவுள் வாக்களித்த திட்டம் ஒன்று எனது வாழ்வில் உண்டு. என்னை படைத்ததன் நோக்கமே அந்த திட்டம். எனது படைப்பின் நோக்கம் நிறைவேற கடவுள் என்னோடு இருக்கிறார். முன்னாகவும் பின்னாகவும் வலமாகவும் இடமாகவும் மேலாகவும் கீழாகவும் என்னோடு இருந்து அவர் என்னை பாதுகாக்கின்றார். என்னை படைத்தவர் என்னோடு இருக்கிறார். அவர் என்னை கைவிடுவதில்லை. நானும் அவருக்கு உகந்தவற்றையே செய்கின்றேன் என்று இறை வார்த்தை சொல்லுகிறார். எனது துன்பத்தில் உடன் இருக்கிறார். எனது துயரத்தில் கடவுள் உடன் இருக்கிறார். எனது ஆபத்தில் அவர் என்னை காக்கின்றார். எனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றுகின்றார். கடன் சுமையை அவர் தாங்குகின்றார். எதிர்காலத்தை அவர் திட்டமிடுகின்றார். எதிர்காலத்தை அவர் வளமாக்குகின்றார். அவர் என்னோடு இருக்க எனக்கு அச்சம். சகோதரமே, கடவுளின் உடனிருப்பை நான் பல வேளைகளில் உணர்வதில்லை. அவர் என்னோடு இருக்கிறார் என்பதை நான் மறந்து விடுகின்றேன். அவருடைய உடனிருப்பை நான் உணர்ந்தேன் என்றால் ஆண்டவருக்கு உகந்ததையே செய்கின்ற பிள்ளையாக மாறுவேன். எனவே இந்த நாளிலே இந்த இறைவார்த்தை நமக்கு கிடைக்க நாம் அன்றாடுவோம். ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.